பண்ணிட்டீங்க ஸ்டார்டிங்கில், ஆனால் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மோர் தேன் செயின் ஸ்டிச்சே அவங்களுக்கு 2 நாள் ஆகி 1 வீக் ஆகி போய் செயின் ஸ்டிச். ஆனால் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் இன் டச். எனி டவுட் பண்ணி கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல பிஸ்னஸ். வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சும்மா உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் போட்டுக்கிறதுக்காச்சும் அது நல்ல பிஸ்னஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ உங்களுக்கு அது கூட உங்களுக்கு கீப் இன் டச். தேங்க்யூ மேம். நீங்கள் தான் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் ரூப்ஸ் நான் அந்த ஃபுல்லாகவே ரூப்ஸ் உங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக சொல்ல போகிறேன். நிறைய கற்றுக்கோங்க. நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. அதுதான் அப்போதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மேம். இந்த டிசைன் பார்த்து தான் மேம் வந்து சேர்ந்தோன்னே ஆரியில பிடிக்கவே பிடிக்காது. இந்த டிசைன் பார்த்து தான் வந்து சரி ஜாயின் பண்ணணும். யூனிக்காக இருக்குது. வேறு யார்கிட்டையும் அந்த மாதிரி பார்க்கல. பேஜஸ் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வந்து சொன்னாங்க அக்கா. இருந்தாலும் வந்து நான் பார்த்துட்டு தான் வந்து நான் சரியாக சொன்னேன். 2 days எடுத்துக்கிட்டேன். கீப் இன் டச் மேம். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மெயின். ஆரி ஒர்க் போடுறது மெயின் கிடையாது. ஆமாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். மூளை யோசிச்சுட்டே இருக்கணும் அதுக்காக. ரொம்ப யோசிக்கிறேன்.